மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும். ஓஹோ, பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலான்னு பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவில் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. சேருகின்ற காலம் வந்து விட்டது. அடுத்தவர்கள் ஆண்டு ஒரு 5 ஆண்டு காலம் ஆண்டு பார்ப்போமே. மூஞ்சில திருட்டுக்களை தாண்ட மாறுதுடா. இவனை நம்பி எப்படா வேலை கொடுக்கறது? அது அவங்க குடும்ப கிடையாதா, அதை மாத்த முடியாது. அவர்கள் ஆண்டது போதும், வாய்ப்பு கொடுத்தாச்சு, நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு. டேய், நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. பார்க்கலாமா? ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. அவ்வளவுதான். ஒரு 5 ஆண்டு காலம். ஆக்டருக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க, இந்த டாக்டருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கிறேன். ஒரே அடியா பிச்சை கேட்கறேன்னு வந்துட்டியே, ரொம்ப காசுப்படாமா? எங்களுடைய நோக்கம் எல்லாம் வளர்ச்சி திட்டம். அவ்வளவு வளர்ச்சி, அமைதியான முறையில் வளர்ச்சி இருக்க வேண்டும். நீங்க ஆணியே புடுங்க வேணா, இப்படி வாங்க ஓரமா, நாங்க பார்த்துக்கலாம். சமூக நீதி இப்ப சமீபத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தரங்கம் நடத்தினோம். நீ திருந்தவே மாட்டடா. சென்னையில் நடத்தணும், மதுரையில் நடத்தணும், கோவையில் நடத்தணும், அப்புறம் வேலூர்ல நடத்தணும், சிதம்பரத்தில் நடத்தணும். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. சாதி வச்சுதான் அவங்க அரசியல் பண்றாங்க. ஆனா அந்த சாதிக்கு இவங்க எதுவும் செஞ்சது கிடையாது. அதை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போய் மூணுசாமி கோயில்ல கடா வெட்டுற மாதிரி வெட்டி. நான் கேட்கறது, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இன்னைக்கு இடஒதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்குது. டேய் களிமண் மண்டையா, அங்க பார். நம்மள்ட்ட இருக்கிறது சாதி ரீதியிலான இடஒதுக்கீடு இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. நம்மள்ட்ட இருக்கிறது சமூக ரீதியிலான இடஒதுக்கீடு, கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன். ரிசர்வேஷன்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? 2000 வருஷமா நம்ம கிட்ட இருந்து திருடந்த திருப்பி வாங்குறதுக்கு பேர் தான் ரிசர்வேஷன். நம்ம பொருளை நம்ம கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கே அவனை கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதா இருக்குது. நியாயப்படி பார்த்தா அவனுங்களே கொடுக்கிற அளவுக்கு 4 அப்பி இருக்கும். தமிழ்நாடு என்கிற குடிகார நாடு அல்லது குடிகார நாடு என்கிற தமிழ்நாடு அறபோது நாளை யாரை எழுப்பி விட்டது? இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார்கள். இது தமிழ்நாடு அல்ல. என்ன சொல்ல வர? இப்பொழுது குடிகார நாடு. அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 45 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன். பச்சை போய் பேசுற. ஐயோ, என்ன பெரியவரை திட்டுறீங்க? உங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர், இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? நாங்க ஆண்ட பரம்பரைப்பா. டேய், நீதான் இவனுக்கு ஆண்டவரா? உன்னை பேண்டவராக்குறடா. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிற பொழுது அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு எட்டப்படும், அது நீங்க எடுக்கலாமே, சர்வே எடுக்கலாமே, என்ன பிரச்சனை அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கேட்கிறாரு. அதுல 2 இருக்கு. ஒன்னு சென்செக்ஸ், இன்னொன்னு சர்வே. சென்செக்ஸ் அப்படின்றது என்னன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சென்சஸ் வந்து புள்ளியியல் துறை அப்படி கீழே தான் வரும். அது புள்ளியியல் துறை எங்கன்னா ஒன்றிய அரசுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போது தான் அதில் சாதிவாரி கணக்கெடுக்க முடியும். சர்வேன்றது ஜஸ்ட் லைக் தட், சும்மா ஒரு மாநில அரசு எடுக்க முடியும். ஆனால் அதை எடுத்து அதனால நீங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பீகாரில் என்ன ஆச்சு அப்படின்னா, இதே மாதிரி தான் சர்வே வழியாக அவங்க ஒரு 65% இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு என்னாச்சு, உயர்நீதிமன்றத்தில் அது வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம சென்சஸ் எடுக்கிறது கண்டிப்பாக ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும். அப்போ ராமதாஸ் யாரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து தான் கேட்கணும். இங்கே மாநில அரசுக்கு அதுக்கு அதிகாரமே கிடையாது. அதிகாரம் இல்லாத ஒரு இடத்துல வேணுனே வந்து இவங்க வந்து பொலிட்டிக்கலாக அவரை வந்து தாக்கணுன்றதுக்காக இவங்க வந்து அதை பேசிட்டு எனக்கு வந்து எடுத்துக்கொடு மாநில அரசால் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்ல வேணும்னு ஒரு நீண்ட கால அரசியல் வரலாறு இருக்கு இல்லையா அவருக்கு, அவர் வந்து வேணும்னே இந்த அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரா? கண்டிப்பா அவர் பண்ணணும்னு நினைக்கிறார். ஏன்னா நீண்ட கால அரசியல்ல அவருக்கு இருந்த வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னே இருந்து வாக்கு வாங்கிக்கும் இப்ப இருக்கிற வாக்கு வாங்கிக்கும் குறைஞ்சிட்டே வருது. அவருக்கு அரசியல் பண்றதுக்கு வேற எந்த காரணமுமே கிடையாது. சாதி வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஒரு சாதி தலைவர் மாதிரி தான் இருக்காரு.